பாவ கிரகங்களின் பிடியிலிருந்து விடுவிக்கும் பிரதோஷம். ஒரு மனிதன் எவ்வளவு முயன்றாலும் வாழ்க்கை முன்னேறாமல் இருக்கிறதா? செய்த வேலை பலன் தராமல் போகிறதா? காரணமே தெரியாமல் தடைகள் தொடர்ந்து வருகிறதா? அது சாதாரண தடைகள் அல்ல. அது பாவகிரக ஆதிக்கம். ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது சில காலங்களில் மனிதன் முயற்சி செய்வதற்கும் முன் தோல்வி வந்து நிற்கும். வாழ்க்கை ஓடிக்கொண்டிருப்பது போல தோன்றும். ஆனால் முன்னேற்றம் மட்டும் இல்லை. அந்த நேரத்தில் மனிதன் கேட்கிறான், நான் என்ன தவறு செய்தேன்? ஆனால் ஜோதிடம் சொல்வது வேறு. அது இந்த ஜென்மத்தில் செய்த தவறு மட்டுமல்ல, கர்மத்தின் கடன். அந்த கர்மத்தை கரைக்கும் மிக சக்தி வாய்ந்த காலம்தான் பிரதோஷ காலம். பிரதோஷம் ஏன் இவ்வளவு சக்தி வாய்ந்தது? பிரதோஷம் என்பது ஒரு சாதாரண வழிபாட்டு நாள் இல்லை. அது சிவன் கருணை அதிகரிக்கும் நேரம். அந்த மாலை நேரத்தில் நல்லதும் கெட்டதும் இடையே ஒரு சமநிலை உருவாகும். அந்த சமநிலையில் மனிதன் செய்த பாவங்களும் கரைய ஆரம்பிக்கும். ஜோதிடத்தில் சனி, ராகு, கேது போன்ற பாவ கிரகங்கள் மனிதனை சோதிக்கும்போது அவைகளின் கடுமையை குறைக்கும் நேரம் பிரதோஷம். அதனால்தான் முன்னோர்கள் சொன்னார்கள், பிரதோஷ வழிபாடு சமம் பாவ நிவர்த்தி. பிரதோஷ வழிபாடு வாழ்க்கையை எப்படி மாற்றும்? தொடர்ச்சியான பிரதோஷ வழிபாடு செய்யும்போது நின்ற வேலைகள் நகரும், தடைப்பட்ட திருமணம் நடைபெறும், கடன் சுமை குறையும், மன அமைதி வரும், எதிரிகள் விலகுவார்கள், உடல் நலம் மேம்படும், சனி தரும் துன்பங்கள் குறையும், முக்கியமாக முயற்சிக்கு பலன் வர ஆரம்பிக்கும். அதுவே வாழ்க்கை மாறும் முதல் அறிகுறி. ஏன் நட்சத்திர உணவு தானம் முக்கியம்? பிரதோஷ வழிபாட்டுடன் சேர்த்து நட்சத்திர நாளில் உணவு தானம் செய்வது மிகப்பெரிய பரிகாரம். ஏன் தெரியுமா? நாம் செய்த பாவம் மற்றவர்களின் பசியாய் திரும்பி வருகிறது. நாம் செய்த தானம் அந்த பாவத்தை கரைத்து விடுகிறது. அதனால்தான் உணவு தானம் சமம் கர்ம தீர்வு என்று கூறப்படுகிறது. ஒரு மனிதன் உணவு தானம் செய்ய ஆரம்பித்தால் அவரது வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் மெதுவாக நுழைய ஆரம்பிக்கும். வாழ்க்கையை மாற்றும் ரகசியம். பலர் வெற்றி பெறுவது அவர்களின் திறமையால் மட்டுமில்லை, அவர்களின் கர்ம சுமை குறைந்ததால். பிரதோஷ வழிபாடு என்ன செய்கிறது தெரியுமா? முதலிலேயே தடைகளை அகற்றும், பிறகு வாய்ப்புகளை உருவாக்கும், பிறகு முயற்சிக்கு பலன் தரும். அதனால்தான் பலர் சொல்வார்கள், பிரதோஷம் தொடங்கிய பிறகு என் வாழ்க்கை மாற ஆரம்பித்தது. முடிவு நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு வரி, முயற்சி வாழ்க்கையை உயர்த்தும். ஆனால் பிரதோஷம் முயற்சிக்கு பலன் தரும். தொடர்ந்து பிரதோஷ வழிபாடு செய்யுங்கள், உணவு தானம் செய்யுங்கள். நீங்கள் ஓட வேண்டிய வாழ்க்கை உங்களை தேடி ஓட ஆரம்பிக்கும்.